வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். இது குரு பெயர்ச்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய தினம் இந்த 2025ஆம் வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லக்னம்னு ஒன்று சொல்லுவோம். அது ஒவ்வொரு தேசத்துக்கும் மாறுபடும். ஆனால் நம்ம ஊரில் நம்ம இந்தியா அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம்னா மீன லக்னமாக இருக்கும். அப்புறம் அதுக்கான ஒரு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அந்த நட்சத்திர தினத்தில் இந்த குரு பயிற்சி நிகழ்கிறது. இப்போது இந்த குருவின் சாரம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். குருவின் சாரம் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி மே மாதம் தொடங்கி 14ஆம் தேதி ஜூன் வரைக்கும் மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். 14 ஜூனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 14 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதத்தையும் அவர் கடக்கிறார். இதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15 தேதின்னு எடுத்துங்க. ஆகஸ்ட் 15 தேதியில் தொடங்கி குரு கடைசி வரைக்கும், அதாவது அவருடைய அடுத்த கட்டத்துக்கு, அதாவது கடக ராசிக்குள்ளே அவர் மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய காலம் 2 ஜூன், 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026. அப்போது இதில் பெரும்பாலும் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம்னா 15 ஆகஸ்டில் தொடங்கி கிட்டத்தட்ட ஜூனில் வெளியில் போகிற வரைக்கும் அவர் சஞ்சாரிக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், அவருடைய சொந்த நட்சத்திரம். அதில் தான் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். நடுவில் என்ன ஆகுதுன்னா கடகராசிக்குள்ளே, அதாவது 4ஆம் பாதம் புனர்பூசம் கடகராசியில் இருப்பதால் கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசம் பண்ணுறது 19ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் அவர் இருப்பது கடகராசி. திரும்ப அவர் மிதுன ராசிக்குள்ளேயே வர்றார். சரி, அப்போ குரு வக்கர காலம் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா 12 நவம்பர் மாதம் தொடங்கி 12ஆம் தேதி நவம்பர் மாதம் தொடங்கி அவர் வக்கரகதியிலேயே இருக்கக்கூடிய காலம் 13ஆம் தேதி மார்ச். அதாவது 12 நவம்பர் தொடங்கி 13 மார்ச் வரைக்கும் அவர் வக்கரத்திலேயே இருக்கார். அதாவது வக்கரகதியில் அவர் 5ஆம் தேதி டிசம்பர் திரும்ப மிதுன ராசிக்குள்ளே வந்துட்டு அப்புறம் மிதுன ராசிக்குள்ளே இருக்கார், வக்கரத்தில் இருக்கார். அப்புறம் இந்த 13 மார்ச்லேருந்து நேர்கதியில் போய் அந்த ராசியை கடந்து கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசிக்கக்கூடியது தான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026. ஸோ இதுதான் இந்த மோமெண்ட். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு சாதாரணமாகவே உங்களுக்கு பெரிய யோகக்காரர். ஆனால் இந்த குரு 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். 8ஆம் வீட்டுக்கு குரு போகும்போது குருவினுடைய தன்மை என்னென்னா, முக்கியமாக என்ன சொல்லுவோம், காரகத்துவம் ஃபார் த பணம் தனம், காரகத்துவம் ஃபார் சில்ட்ரன் புத்திரகாரகர், அதே போல் திருமணம் போன்ற விஷயங்கள். அப்போ இந்த விஷயங்களில் குருவினுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் என்ன, திருமணம் அப்படின்னு நீங்கள் இந்த ஜங்ஷனில் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் தசாபுக்திகள் நல்லபடியாக இருந்தால் நடக்கும், இல்லைன்னா டிலே தான் ஆகும். அதே போல் புத்திர பிராப்தி. புத்திர பிராப்தி என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் டிலே ஆகும். அதுலேயும் பார்த்திங்கன்னா குரு 9ஆம் வீட்டுக்குள்ளே வரும்போது அது ஓரளவு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நவம்பர் டிசம்பரில் கன்சீவ் ஆகலாம், அதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆகலை. அதே போல் ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் ஹைக்கு, பெரிய உயர்வு அப்படி வருவது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த காலத்தில். தசாபுக்திகள் நமக்கு இயல்பாக இருக்கிறது நல்லா இருந்தால் இதெல்லாம் மீறி நடக்கும். ஆனால் மற்ற சுற்றுச்சூழல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் பெரும்பாலும் இந்த கோச்சாரத்தை பேஸ் பண்ணி இருக்குது. அப்போது சனியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீடு, குருவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீடு. அப்போது சாதகமான சூழலை பற்றி இது பேசலை. இப்போது எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குருவை பொறுத்த வரைக்கும் இந்த மே 15 8ஆம் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் பார்க்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு பார்த்தா 12ஆம் வீட்டை பார்க்குறார். 12னா விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை குரு பார்த்தார். அப்போ விரயங்கள் மட்டுப்படும், சுப விரயங்கள் நடக்கும்னு அர்த்தம். அப்போ அனாவசியமாக செலவு இல்லை.
நமக்கு பிடிக்காத விஷயம் அதெல்லாம் நடக்காது. அப்புறம் 2ஆம் வீட்டை குரு பார்த்தார். 2ஆம் வீட்டை குரு பார்த்தா என்ன, வேலைங்கிறது பிரச்சனை இல்லை, நடக்கும், வேலை பாட்டுக்கு இருக்கும். அப்போ ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருக்கும். எனக்கு வேலை தடைப்பட்டது, இன்கம் இல்லைன்ற பிரச்சனையெல்லாம் வராது. அதுக்கப்புறம் குரு பார்ப்பது 4ஆம் வீடு. 4ன்னா நம்ம இருக்கிற வசிக்கிற வீடு. அப்போ வீடோ அதில் இருக்கக்கூடிய சௌரியங்களோ நமக்கு குறையாது அப்படின்னு அர்த்தம். அதுபோக 8ஆம் வீடு சூட்சமமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தவம், தியானம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும், தன்னுடைய ஆன்ம பலத்தை பெருக்க வேண்டும் என்று. சில முக்கியமான குருமார்களை சந்திக்கணும், அவங்க மூலமாக தீட்சை பெறணும், அதனால் சில தியானங்கள் தவங்களை எல்லாம் நான் மேற்கொள்ளணும். இதெல்லாம் பர்சனலாக இருக்கும், ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன். அதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலம். அப்போது இந்த ஒரு 8ல் குரு போகிறதுனால எனக்கு எல்லாம் ஸ்டால் ஆகிடுது அப்படின்னா, ஒரே ஒரு குறியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியில்லை. அது என்ன சொல்லுவான், காசு. அப்போ காசுக்கு வராதுப்பா. இதுதான் பெரிய சோகம். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணிடுறான், அது ஒரு விஷயத்தை மட்டுமே பேசுகிறானே தவிர மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறதே இல்லையே. அப்போது மனுஷன் காசை தவிர வேறு எதுவுமே இல்லையா, காசுக்கு நான் 50 மார்க் தரேன் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதில் ஒன்றும் பாதிப்பு புதுசாக ஏற்படாது, அது பாட்டுக்கு அது நல்லா தான் இருக்குது. அதில் உயர்வுகள் இல்லைன்னு வேணால் சொல்லலாம். அதே நேரத்தில் இவ்வளோ நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். 12ஆம் வீடு, 2ஆம் வீடு, 4ஆம் வீடு என்ன தொடர்பு? 2ன்னா நம்ம பேசக்கூடிய பேச்சு, நாலேஜு, படிப்பு. படிக்கக்கூடிய மாணவர்கள் சூப்பராக படிப்பாங்க, ரொம்ப நல்லா ஹை மார்க்ஸ் வாங்குவாங்க. எல்லாம் 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் பார்க்குறது. அதோடு இல்லாமல் 12ஆம் வீட்டை பார்க்கும்போது மனுஷனுக்கு கவலை இல்லாமல் தூங்குறியா நிம்மதியா, அது எவ்வளோ பெரிய வரம், அது நடக்கும். ஸோ இதெல்லாம் குருவினால் உங்களுக்கு வரக்கூடிய வரப்பிரசாதமாக அமைகிறது. இந்த குருவினுடைய சாரத்தை பார்த்தீங்கன்னா, முதல்ல மே 15லேருந்து ஜூன் 15 மிருகசீஷ நட்சத்திரம், அது செவ்வாயுடைய நட்சத்திரம், உங்கள் ராசிநாதனே செவ்வாய் தான். ஸோ மாறி ஒரு மாதம் சௌக்கியமாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதற்கப்புறம் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் போகிறார். ராகு என்பவருக்கு இப்போ எங்கே இருக்காருன்னா கும்பராசியில் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம். அப்போ என்ன நடக்கும், 4ன்னா சௌக்கியங்கள், சந்தோஷங்கள். வீடு அழகுப்படுத்துறீங்க, புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க, பழைய வண்டியை டிஸ்போஸ் பண்ணுறீங்க, புது வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, இது எல்லாமே நடக்கும். அப்புறம் தொடர்ந்து அவர் இருப்பது அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 2ஆம் தேதி ஜூன் வரைக்கும் இருக்கார். அப்போ புனர்பூச நட்சத்திரம் என்பது 2க்கும் 5க்கும் உடையவர். அப்போது ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, குழந்தை பிறக்காதுன்னு சொன்னேனே தவிர இருக்கிற குழந்தை நல்லா இல்லையா நான் சொல்ல முடியும். அது ரொம்ப சௌக்கியமாக இருக்கும், நல்லா படிக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, உங்கள் பசங்களை நினச்சி நீங்கள் பெருமை கொள்ளும் வகையில் தான் அமையும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக அற்புதமான காலம். இந்த காலகட்டத்தில் அவங்க பெருசாக எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சாதிக்க முடியும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். அப்போ இதில் இன்னொன்று உன்னிப்பாக நம்ம கவனிச்சோன்னா, கிட்டத்தட்ட இந்த குரு 9ஆம் வீட்டுக்குள்ளே போகிறது 19 அக்டோபர்லேருந்து 5 டிசம்பர். 9ல் உச்சம் குரு. 9ஆம் வீடே சிறப்பு, அதில் உச்சம். அப்போது மிகப்பெரிய சிறப்புகள் இது. அடைய முடியாத உயரம், நம்ம நினச்சிட்ருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அந்த 45 நாளில் உங்களுக்கு வரும். அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, குரு வக்ரகதியில் போகிறார். அப்போ 8ஆம் இடத்தில் அவர் வக்ரம். கிட்டத்தட்ட இந்த வக்ரகதியில் நவம்பர் 11 தொடங்கி கிட்டத்தட்ட மார்ச் 11 வரைக்கும் வக்ரகதியில் அவர் சஞ்சாரம். அப்போ வக்ரகதியில் அவர் சஞ்சாரம் பண்ணும்போது குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் சிறப்பாக இருக்கும். மனசில் அந்த ஒரு தெய்வ ஒரு பலம், அதான் சொன்னேன், தியானம், தவம், இதெல்லாம் இது மாதிரி செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். உங்கள் புத்திரர்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். உங்கள் குழந்தைகள் யாராவது வெளிநாட்டு படிப்புக்காக வெளிநாடு போகணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இது போல் பலவிதமான நன்மைகளை தரத்தான் ஏற்படும். அப்போது குருவுக்கு எப்போவுமே ஒரு குவாலிட்டி என்னென்னா, நன்மைகளை நிறைத்து தரக்கூடியவர், தீமைகளை தர அறியாதவர். அவருக்கு தெரியாது எப்படி தீமை செய்யணும்னு. இதுதான் வித்தியாசம்.
சில கிரகங்கள் எப்படின்னா நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். ஆனால் குரு நன்மையை செய்வேன், இல்லைன்னா ஒன்றும் செய்யாமல் இருப்பேன், அவ்வளோதான். தீமையை செய்கிறது இல்லை அவர். இதுதான் அதில் முக்கியமாக புரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போது 8ஆம் இடத்தில் இருக்கும்போது உச்சகட்ட நன்மைகள் அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் டெஃபினட்டாக ஒரு பார்வையினால் வரக்கூடிய நன்மைகள் நிச்சயமாக பலன் தரும். அப்போது இந்த ஒரு காலகட்டம் நிம்மதியை தரக்கூடிய காலகட்டம். லைஃப்பில் சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும், இல்லை நான் சில விஷயங்கள் எனக்குன்னு இருக்கிற ஆசைகளுக்கு நான் சில விஷயங்களை செய்யணும். இதெல்லாம் நீங்கள் பர்சியூ, அதான் ஹாபிஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி சில ஹாபிஸ் எல்லாம் நீங்கள் பர்சியூ பண்ணுறது, மனம் அமைதியாக இருப்பது, கொஞ்சம் லேஷர் டைம் இருப்பது, இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் என்பது தனம் மட்டுமல்ல, குடும்பம். அப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்பாங்க, ஒய்ஃப் கேட்பா, குடும்பத்துக்கு நீ எதாவது பண்ணியிருக்கியா, உனக்கு எத்தனை புள்ள இருக்காது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்போது தைரியமாக நீங்கள் சொல்லலாம், இல்லை ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் மை சில்ட்ரன், அவங்களோட நான் நேரம் செலவு பண்ணுறேன், அவங்கள வெளியில் கூப்பிட்டு போயிட்டு வரேன், இதெல்லாம் நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலம். ஸோ ஒரு பிஸியாக இருக்கிற நேரமும் வாழ்க்கை உயர்வுக்கு முக்கியம். சில நேரங்களில் நம்ம சற்று நிதானப்பட்டு இருக்க வேண்டும், அதுவும் முக்கியம். அப்போது இந்த ஒரு காலகட்டம் ஒரு ரிலாக்ஸிங் டைமாக தான் இருக்கும். நல்ல சௌக்கியங்களை தரக்கூடிய நேரம். ஏன்னா சுகஸ்தானத்தை பலப்படுகிறது. அப்போ நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு முட்டியில் வலி, முழங்காலில் வலி, இங்கே வலி, அங்கே வலியெல்லாம் இல்லை, அது சிறப்பு தானே. ஸோ இந்த தன்மையெல்லாம் தரக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் அஷ்டம குரு அப்படிங்கிற எண்ணங்களை விட்டுருங்க. நிச்சயமாக ரிலாக்ஸிங் பீரியடாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.